கிராம மிஷனரி இயக்கத்தின் இன்றைய தின தியானத்தின் தலைப்பு மகிமைக்கு பாத்திரர். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. சங்கீதம் 148:13. மனிதரிடம் தேவன் விரும்பாத பிரதானமான செயல் என்னவென்றால் பெருமை என்னும் கொடிய சுபாவமே. இப்படிப்பட்டவர்களை தேவன் எதிர்க்கிறார். அமெரிக்காவின் நியூயார்க் பட்டணத்தில் 2001 செப்டம்பர் 11 அன்று விமான தாக்குதல் மூலம் உலக வர்த்தக மையம் என்னும் 2 உயர்ந்த கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டு தரைமட்டமானது. இதில் பல்லாயிரக்கணக்கானோர் மாண்டனர். இந்த தாக்குதல் அமெரிக்காவிற்கு பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணியது. முழு அமெரிக்கர்களும் சோகத்தில் இருந்தபோது தேவ ஊழியர் பில்லி கிரகாம் மூலம் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது. சங்கீதம் 149:8 உள்ள வசனத்தை குறிப்பிட்டு செய்தியளித்தார் அவர். கல்வி, பொருளாதாரம் மற்றும் இராணுவம் என அனைத்திலும் அசூர பலம் பெற்று அமெரிக்கா வல்லரசாக உள்ளது. ஆனால் இவை அனைத்தும் தேவனால் கிடைத்தது என்பதை மறந்து நமக்குள்ளே இருமாப்பும் கர்வமும் உள்ளவர்களாய் மாறிப்போனோம். ஆகவே எல்லாவற்றிலும் தேவனை உயர்த்த வேண்டும் என அமெரிக்கர்கள் இச்செய்தியின் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும் என அவர் செய்தியளித்தார். காணாமற் போன கழுதைகளை தேடிப்போன சவுலிடம் சாமுவேல் கூறும்போது, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் என்றவுடன், அதற்கு நான் தகுதியானவன் இல்லை என்று சவுல் தாழ்மையாய் பேசியதை காணலாம். சவுல் ராஜாவான பின் ஏலா பள்ளத்தாக்கில் தன்னை விட தாவீதின் பெயர் உயர்த்தப்பட்டதை கண்டவுடன் அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. என்னை விட தாவீது பெரியவனா என்கிற போட்டியும் பெருமையும் சவுலிடம் காணப்பட்டது. அன்பானவர்களே, நாம் தேவனிடம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் உயர்த்தும் என கேட்பதோடு தாழ்மையாயிருக்கவும் எனக்கு கிருபை செய்யும் என்றும் கேட்போம். வாழ்வின் இறுதி வரை தாழ்மையாயிருக்க பிரயாசப்பட்டு கொண்டே இருப்போம். மகிமைக்கு பாத்திரர் தேவன் ஒருவரே என்பதை எப்போதும் உணர்ந்து அவருக்கே மகிமையை செலுத்துவோம். இந்நாளுக்கான ஜெபக்குறிப்பு. நமது தினதியான செய்தியை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இமெயில் மூலம் வாசிப்பவர்கள் சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக மாற ஒரு நிமிடம் இதற்காய் ஜெபிப்பீர்களா?